தமிழக அரசியல் நிலவரத்தை கண்டு கோபத்தின் உச்சத்துல இருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியா நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு வரும்படி அழைச்சிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரனும் மின்னல் வேகத்துல டெல்லிக்கு போயிருக்கிறாரு. அடுத்த கட்டமா தமிழக பாஜகவுல அதிரடி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிய வருது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பவே களை கட்டி நிக்குது. திமுக, அதிமுக, பாஜக, தாவேக, தேமுதிக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஒட்டுமொத்த கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் கட்சியில செங்கோட்டையன் இணைவது வரை அனைத்து தகவல்களும் தினமுமே டெல்லிக்கு பறந்தபடி இருக்கு. டெல்லி பாஜக மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தல் முடியட்டும், அடுத்த கட்டமா தமிழ்நாடு தேர்தல் குறித்து களத்துல இறங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழகத்து ஆட்டம் ஆரம்பமாக போகுது. அமைச்சர் அமித்ஷா கையில எடுத்த காரியத்தை விடமாட்டார், வெற்றி பெற்று காட்டுவார் அப்படின்னு அரசியல் ரீதியா பேசுவாங்க. அந்த வகையில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கவனம் இனிமே தமிழகத்தின் மீதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரனை உடனடியா டெல்லிக்கு வரும்படி அழைச்சிருக்கிறாரு. அவரும் அதிரடியா டெல்லிக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. அவர் கூட தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பஜயன் பாண்டாவும் போயிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பணிகள் சிறப்பாக இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. இதன் நிமித்தமா அவருக்கு விளக்கம் தருவதற்காகத்தான் அமித்ஷா அழைச்சதா சொல்லப்படுது. இதற்கு இடையில பைஜயன் பாண்டா ஏற்பாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி இணைவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு விட்டதா தெரியுது. இதனால தமிழகத்துல அதிமுகவுடன் பாஜக, பாமக இணையும் அப்படின்னு தெரிய வருது. இது தவிர தேமுதிகவையும் இணைக்கணும் அப்படிங்கறதுல உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியா இருக்கிறாரு. மேலும் தமிழக தேர்தல் களத்துல பூத் கமிட்டிகள் பலமா இல்ல அப்படிங்கிற உளவுத்துறை செய்தியும் அமித்ஷாவுக்கு சென்றடைந்து இருக்குது. இதனால பூத் கமிட்டியை பலப்படுத்தணும் அப்படின்னு அவரு விளக்கம் தருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு இடையில முக்கிய செய்தியா பாஜகவின் வேட்பாளர் பட்டியலையும் டெல்லி தலைமை முடிவு செய்ய தயாராயிட்டு வருது. ஏற்கனவே தமிழகத்திலிருந்து யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள் அப்படின்னு பட்டியல் டெல்லிக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இப்போ அதன் மீதான பரிசீலனையும் தொடங்கி இருக்குது அப்படிங்கிறதுதான் முக்கிய செய்தி. ஏற்கனவே பிரதமர் மோடி கோவை வந்த நிலையில அடுத்த மாதம் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ கூட்டணி பற்றிய அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் அப்படின்னு தெரியுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.